நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதலாவது அணு உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. முதலாவது அணு உலையின் கண்டென்சர் குளிரூட்டும் நீர் இறைப்பானில் ஏற்பட்ட பழுது காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளத்தில் 2 அணு உலைகள் செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்திற்கு மொத்தமாக 1152 மெகாவாட் மின்சாரம் மின் உற்பத்தி கிடைக்கிறது. தற்போது முதல் அணு உலையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக 576 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் தடை ஏற்பட்டுள்ளது. தற்போது விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் பழுதை சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொடைக்கானலில் கோடை விடுமுறையை கொண்டாடும் வகையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது. 2ஆம் நாளாக முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வருகை தந்துள்ளதால் நகரின் பிரதான சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மோயஸ் சதுக்கம், குணா குகை, பைன்மர காடுகள், நட்சத்திர ஏரி, பிரையன் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. கடும் வெயிலிலிருந்து தப்பிக்க கொடைக்கானலின் குழு காலநிலையை மக்கள் உற்சாகமாக அனுபவித்து வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே நாய்கள் துரத்தியதால் வீட்டிற்குள் புகுந்த பெண் புள்ளிமானை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கோடை வெயில் காரணமாக வனப்பகுதியில் நீர் வறண்டதால் ஊட்டமலை கிராமத்திற்குள் தண்ணீர் தேடி வந்த மானை தெருநாய்கள் துரத்தியுள்ளன. உயிருக்கு பயந்து அருகில் இருந்த வீட்டிற்குள் மான் புகுந்ததை அடுத்து உரிமையாளர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மானை மீட்டு முதலுதவி அளித்த பின் ஆலம்பாடி காப்புக்காடு பகுதியில் விடுவித்தனர். நீங்க எப்படி வந்துருங்க சார்? அப்படியே விட்டுருங்க. அந்த துணி எடுத்துருங்க. இல்ல துணி அது ஏஞ்சினாலே கீழே விழுந்துரும். படுத்துட்டு ஓடுங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பாக்கம் ஊராட்சியில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அங்குள்ள பெரிய ஏரியில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த திருவிழாவில் பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வலைகளுடன் ஏரியில் இறங்கி மீன்களை பிடிக்க போட்டி போட்டனர். குடும்பமாகவும் குழுவாகவும் சேர்ந்து மீன்களை பிடித்து பைகளிலும் பாத்திரங்களிலும் அள்ளி சென்றனர். இந்த பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவால் பாக்கம் கிராமமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. அகஸ்தியர் அருவிக்கு நுழைவு கட்டணம் மீண்டும் 30 ரூபாயாக உயர்த்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அகஸ்தியர் அருவிக்கு நுழைவு கட்டணம் மீண்டும் 30 ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது. முன்னதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் உத்தரவின் பேரில் 20 ரூபாயாக கட்டணம் குறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது குறித்த அரசாணை வெளியாகாததால் மீண்டும் பழைய கட்டணம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் குள்ளம்பாளையம், வாவிப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தனியார் நிறுவனத்தின் தரமற்ற விதைகளால் சுமார் 200 ஏக்கருக்கும் மேலாக சின்ன வெங்காய சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் அறுவடையாகும் வெங்காயங்கள் நிறம் மாறியும் தரம் குறைந்தும் காணப்படுகின்றன. சாதாரண வெங்காயம் 60 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் இந்த வெங்காயங்கள்
20 ரூபாய்க்கு கூட விற்பனையாகாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி சம்பந்தப்பட்ட விதை நிறுவனத்திடமிருந்து உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் 8 ஏக்கரா விவசாயம் பண்ணியிருக்கிறேங்க. இந்த மாதிரி கேஆர் சீடு நிறுவனங்கிட்ட விதை வாங்கி விட்டேங்க. விதை வந்து எனக்கு 80 நாள் ஆச்சுங்க. 80 நாள் ஆகி காய் வந்து இந்த மாதிரி பல்லாக போயிடுதுங்க. லோக்கலில் ஒரு வாங்கிட்ட விதைகள்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த கம்பெனி சீடு நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ஏமாந்து இதை வாங்கி வச்சதுக்கு 80 நாள் காய் வந்து 90 நாள் பிடிங்கிடுவோம். ஆனால் 80 நாள் ஆயும் இந்த மாதிரி தான் இருக்குது. 20 நாள் இருக்கிற கண்டிஷனில் 80 நாள் ஆயும் இருக்குது. கோடை விடுமுறையொட்டி நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் உள்ள பொருண்ணை அருங்காட்சியகத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. தாமிரபரணி நதிக்கரை நாகரிகத்தை உலகறிய செய்யும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தில் 6 அரங்கங்களில் தமிழர் வரலாற்று ஆய்வுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்தனர். இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டையில் நாம் தமிழர் கட்சியின் கொடியை அறுத்து காலால் மிதித்து அவமதித்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் புவனகிரி தொகுதி வேட்பாளர் சுமதி சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் வெளியிட்ட வீடியோ ஆதாரங்களுடன் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமாரை சந்தித்து புகார் மனு அளித்தார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் குவிந்து வருகின்றனர். அங்குள்ள படகு சவாரி, குதிரை சவாரி மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களை குழந்தைகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கடலில் நீராடியும் குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்தும் விடுமுறை நாளை மகிழ்ச்சியுடன் கழித்த பொதுமக்கள் வெயிலின் உக்கிரம் தெரியாமல் இருக்க மாலை நேரங்களில் கடற்கரைக்கு வந்து செல்வதாக கூறினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கள்ளார் பகுதியில் விவசாய தோட்டம் ஒன்றிற்குள் புகுந்த 12 அடி நீள மலைப்பாம்பை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கள்ளார் புளியந்தோப்பு பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் மலைப்பாம்பு இருப்பதை கண்ட பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அங்கு மறைந்திருந்த சுமார் 12 அடி நீள மலைப்பாம்பை லாவகமாக பிடித்தனர். பின்னர் மலையடிவார வனப்பகுதியில் பாதுகாப்பாக பாம்பை விடுவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் புச்சரெட்டிப்பள்ளியில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகாபாரத சொற்பொழிவு மற்றும் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். திருப்பூர் போயம்பாளையம் மகாசக்தி மாரியம்மன் கோவில் பொங்கல் விழாவை ஒட்டி பவளக்கோடி கும்மியாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட சிறுமியர் மற்றும் பெண்கள் பங்கேற்று சீரான உடை அணிந்து பாடலுக்கு ஏற்ப ஆடினர். அப்போது அங்கிருந்த பொதுமக்களும் உற்சாகத்துடன் இணைந்து கும்மி அடித்தது அனைவரையும் கவர்ந்தது.